சூப்பரான வறுத்தரைச்ச சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமா முழு பெப்பர் சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து மத்தி மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா 2 கிராம்பு இவ்வளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 200 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பரான வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி. ஃபைனலாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க.